இப்படி கையை வச்சோன்னே தெரிஞ்சிருக்காதே நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு. ஏன்னா தெரிகிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய கிடையாது. அவன் பேரை சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய கிடையாது. அப்புறம் அவனை பற்றி பேசுகிறேன்னா வேறு கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. இருந்தாலும் அவன் மேலே இருக்கிற வன்மம். இன்றைக்கி வீடியோ யாரை பற்றினா மானங்கெட்ட மதன் கௌரி அப்படின்னு வெளியே செல்லம் அழைக்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கலை. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க அவன் மானங்கெட்ட எச்சப்பையங்கன்னு வெளியே சொல்கிறாங்க. அந்த சில பேரை நான் ஏற்றுக்கலை. ஏன்னா மானம்னு ஒன்று இருந்தால் தான் மானம் கெட்டவன்னு சொல்ல முடியும்னு சில பேர் சொல்கிறாங்க. அதையும் நான் ஏற்றுக்கலை. அப்போ நான் எதை தான் ஏற்றுக்கிறேன்? நான் எதையுமே ஏற்றுக்கல. அப்போ நான் யார்? நான் யாருன்னா சில பேரில் ஒருவன், நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. ஏன்ப்பா இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இப்போ போய் மதன் கௌரியை கேட்குறேன்னா பின்ன அவனை கேட்காம வேற யாரை கேட்கறது? என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும்னு தோணுமா? அதுக்கு இல்லடா பெரிய புழுத்திமே. ஆஹா யூடியூபில் இவர் தான் மதன் கௌரி. மதன் கௌரி. ஹலோ மிஸ்டர் எம்ஜிஸ். நான் என்ன கேட்குறேன்னா யார் தானே அந்த எம்ஜி ஸ்குவாடு? வாங்க ரெடி. உங்களுக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையா? நீங்களாம் சோத்தை போட்டு தூண்டுறீங்களா இல்லை எதையாவது தூண்டுறீங்களான்னு வெளியே சில பேர் கேட்குறாங்க. நான் அதை கேட்கல. ஏன்னா நீங்கள் சோறு தூண்ட மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மதன் கௌரியோட ரசிகரில் நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு உண்பீர்கள். அமெரிக்க உணவுகள், இந்த ஹெல்த்தி இல்லை ஏலியன் உணவுகள். ஏன்னா அப்படிலாம் யோசிக்க தோணுது. யார் தானே நீங்கள் எம்ஜிஸு? எது கேட்குறேன்னா அறிவே கிடையாதா? ஏன்னா இவன் ஒரு ஆள் நியூஸை படிக்கிறவன், இவன் ஒரு எம்ஜி போடணுன்னு அவ்வளோ விஷயம் எம்ஜி காசு. நான் என்ன கேட்குறேன்னா இவன் வந்தால் செல்ஃபி எடுத்துப்பான்ல, என்னென்ன எடுத்துப்பாங்க? சார் நீங்கள் சூப்பராக என்ன பண்ணுறீங்க அப்படின்றீங்களே, அதில் நல்லா பேசுகிறீங்க, ஹலோ மிஸ்டர் எம்ஜிஸ் அப்படி சொல்லி செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா? இல்லை இவ்வளோ பர்சனலாக அட்டாக் பண்ணணுமா? வெளியே அட்டாக் பண்ணாங்க, நான் எடுத்து சொல்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நானும் அந்த எம்ஜி ஸ்குவாடில் ஒருத்தன். எனக்கு அப்பப்போ கை இப்படி வராமல் இப்படி வந்துடும் டக்குன்னு அவரை பார்க்குறப்பெல்லாம். இல்லை எனக்கு வரும். என்ன இவ்வளோ கடுப்பனா? ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துனுக்குது. எல்லாத்துக்கும் வீடியோ போடுவான் மனுஷன். எது நடந்தாலும் வீடியோ. ஒரு காலத்தில் ஏன்னா இப்போ ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மலை அடிவாரத்தில் யாரோ ஒருத்தர் 100 கோடி மதிப்புள்ள சொத்தில் யாரோ தவறு பண்ணியிருக்காங்க. அந்த யாரோ, ஏன்னா யாருன்னு சொல்ல முடியல. யாருன்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜேர்னலிஸ்ட்டை பிடிச்சி போடுறாங்க, மீம் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் யாருன்னு சொல்ல, நான் ஓப்பனாக பேச விரும்பல, சுற்றி வளைச்சு பேசுகிறேன். இப்படி பல செய்திகள் நடக்குதுல்ல. ஏன்னா யாருன்னு தெரியலல்ல. மதன் கௌரி எல்லாத்தையும் நோண்டு சொல்லுவார்ல, பேப்பரை படித்து சொல்லுவார்ல. இதை பற்றி சொல்லவே இல்லை. அவர் ஏன்பா சொன்னோன்னா காலங்காலமாக எல்லாத்தையும் பற்றி பேசியிருந்தேன்ல. ஏன்னா இப்போ லாக்அப் டெத் நடந்திருக்கு. இப்போ அவர் பேசணுமா பேசக்கூடாது? அவர் பேசக்கூட தேவையில்லைங்க, விடலாம். ஏன்னா அவர் ஏலியன் 1க்கு போனதை பேசுவார், அமெரிக்காவில் நாய் குசு விட்டதை பேசுவார்னு சில பேர் சொல்கிறான். நான் ஏற்றுக்கல. நான் யார்? சில பேரில் ஒருவன் இல்லை, பல பேரில் ஒருவன் அப்படி வச்சுக்கலாம். வேணாம். அவர் வீடியோ போகிறத சொல்கிறான். போர், வார், அப்புறம் ஏலியன் கண்ணு பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும், காது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது ஃப்யூச்சரில் என்ன சொல்ல போகுது, பிளாக் ஹோல், இந்த ஹோல், அந்த ஹோல், நொந்த ஹோல், இதெல்லாம் பேசுகிறதோட விடாமல் அஜித்குமார் லாக்அப் டெத் இருக்குல்ல, அதுக்கு 2 வீடியோ போட்டுக்கிறான். அப்போ போட்டான்ல, அப்போ இப்போ போடணுமா இல்லையா? அதனால தானே கேட்குறோம். அந்த மனுஷன் எப்பவுமே ஏலியன் பற்றி தான் பேசுவார், உலக அரசியல் பேசுவார், உலகத்தில் என்ன நடக்குது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், டெக்னாலஜி எப்படி நடக்கும், அப்படி பேசினா நம்ம கேட்காம இருக்கலாம். அஜித்குமார் மரணத்துக்கு ஒரு வீடியோ போடுவார், 2 வீடியோ போடுவார். அது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் நடுவர். இப்போ பார்த்தா ஒரு வீடியோ இல்லை, பூனேயில் ஒரு பொண்ணோட கேஸ் ஒன்று, அதை எடுத்து போட்டுன்னுக்குறான். 36 வீடியோ போடுறான். இங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்குது, சும்மா கூட எடுத்து போடல, அதை போட்டுனுக்குறான். அப்புறம் பார்த்தா ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது தெரியுமா, அதுக்கப்புறம் ஏலியன் குசு விட்டா எப்படி நாரும் தெரியுமா, நாரும் அது மணக்கும், மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும், அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுனுக்குறான் ஆள். ஏன்னா அஜித்குமார் மரணத்துக்கு வீடியோ போட தெரிஞ்ச உனக்கு இதுக்கு வீடியோ போட தெரியலையா அப்படின்னு நான் கேட்குறது அவரை பார்த்து இல்லை, அவரை ஃபாலோ பண்ணுற எம்ஜி ஸ்குவாட் இருக்கீங்களா? இல்லை அவன் நம்பி சொல்லலை, ஹலோ மிஸ்டர் எம்ஜிஸ் கடுப்பாக இருக்குது. அப்புறம் தவறு நடந்துச்சே, நிலப்பரிமாற்றம் நடந்தப்போ ஒரு தவறு, நிலப்பரிமாற்றம் தவறு, பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மீன் போட்டால் அரெஸ்ட் பண்ணுற ஊர்ப்பா இது. ஐயோ, ஒரு ஊடகவியலாளர் எத்தனை நியூஸ் சேனலை பார்த்துருக்குறேன். அவர் உட்காந்து நல்ல மாதிரியே கேள்வி கேட்பார். அவரை அரெஸ்ட் பண்ணி மிரட்டுறத ஒரு செய்தி, அதையும் நான் சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டா அப்புறம் எனக்கு ஏதாவது வரும். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. செய்தி நான் கேள்விப்பட்டேன், உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. சொல்லுங்க மதன், இது மதன் கௌரிஸ், சொல்லுங்க இது உண்மையாக பொய்யா? இவ்வளோ நடக்குது, எடுத்து வீடியோ போடலாம்ல. இப்போ எதுக்குப்பா அந்த நிலப்பரிமாற்றம் தவறு நடந்தது, ஊழல், அதை பற்றிலாம் எதுக்கு பேசணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவரும் அதை பற்றி பேசாதவரா? செந்தில் பாலாஜி ஐயா பற்றி வீடியோ போட்டுக்கிறாப்புல 2 வீடியோ. இப்போ போட வேண்டியதானே?
ஏன் போடல? எல்லாத்தையும் பேசுவான். நியூஸ் பேப்பரில் என்னென்ன வருதோ, சோஷியல் மீடியாவில் என்ன வருதோ அதை போய் விக்கிபீடியாவில் படிச்சுட்டு எல்லாத்தையும் கக்குவான்ல. இப்போ ஏன் கக்கறதில்ல? ஏன்பா கக்கறதில்ல? அதாவது மதன் கௌரிக்கு பால்ஸ் இல்லையா கிரிக்கெட் விளையாட அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அப்புறம் கொட்டை இல்லையா நீங்கள் சாப்பிட்ற பழங்கள்னு சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறீங்களே, ஃபிட்டாக இருக்கிறீங்களே, பால் இல்லாமலே கிரிக்கெட் விளையாடுவீங்க போல இது வெறும் இதுலேயே. அப்புறம் ஒரு கொட்டை இல்லாத பழமாக சாப்பிட்டு உடம்பு ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கீங்களா, நல்லா ஃபிட்டாக ஹீரோ மாதிரி இருக்கீங்களே, அப்படி கேட்குறாங்க. நான் ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? இப்படிலாம் கேட்காதீங்க. ரொம்ப நாகரிகமாக கேட்குறீங்க. நாகரிகம் இல்லாமல் கேட்காதீங்க, நாகரிகமாக கேளுங்க. ஏன்னா கேட்கணும்ல. ஏன் மதன் கௌரி பேச மாட்டீங்க? நான் உங்கள் ஃபேன் தெரியுமா? மதன் கௌரியை பார்த்தா அப்படி உலக அரசியலை தெரிஞ்சுக்கலான்னு யாருமே இல்லை. நான் மட்டும் அப்படி இருந்தேன், எதிர்பார்த்தேன், வீடியோ போடல. ஏன்பா அரசியல் அந்த மனுஷன் வீடியோ போட மாட்டாருன்னு அப்படியே அவனை தூக்கின்னு வந்தா அப்படி வளைச்சி அவங்ககிட்டயே திரும்பி வரமாட்டேன்னு சொல்லணும். அந்த ஆள் போட்டுக்கிறான், எலெக்ஷன் டைமில் போட்டுக்கிறான், இப்போ கூட சட்டசபையில் நடந்தெல்லாம் வச்சு போட்டுக்கிறான். போடக்கூடியவன் தான். அதுக்கெல்லாம் வீடியோ போட தெரிஞ்சதுக்கு ஏன் இதுக்கு மட்டும் போட தெரியல? காதலர்கள் மர்மமான முறையில் தமிழ்நாட்டில் தூக்கில் தொங்கியிருந்தாங்க. அது ஆணவ கொலையா? அது என்ன கொலை? ஏன்னா பூனேயில் நடந்த கொலையை பற்றி அந்த கேஸ் இன்ச்சு இன்ச்சா வந்துருச்சு, இப்படி வந்துச்சு, சைடில் வந்துச்சுன்னு போட தெரிஞ்ச உனக்கு இங்கே நடந்த கேஸ் டீட்டெயில் போட தெரியாதா? மதன் கௌரி அரசியலே பேசலை, உலக இன்ஃபர்மேஷன் சொல்கிறாள்னா இந்த கேள்வியை நம்ம கேட்க போகிறதில்ல. தேவையான அரசியல் அதுவும் பிளான் பண்ணி எதை பேசணுமோ, யார் என்ன கொடுத்தாங்களோ அதை வாங்கிட்டு எப்படி பேசணுமோ இல்லாமல் உனக்கு எதை பேசணும்னு தோணுதோ அதை மட்டும் பேசி நீ ஒரு நடுநிலையாளன், நான் புழுத்தி அப்படி என்று நீ காட்டிக்கொள்கிறாய். இல்லை, அப்படிலாம் காட்டுறதில்ல. அவரும் நார்மல் மனுஷங்க இருக்க வச்சு திங்குன்னு அப்படின்னு பேசுவான். அவன் பேசுகிறத பார்க்கணுமே. என்னென்ன ரொம்ப காலமாக மதன் கௌரி என்ன கீச்சாயின்னு ஒன்றும் புரியலையே, எனக்கு ஒன்றும் தெரியல. அட்லீஸ்ட் ஒரு மனுஷனுக்கு பால் வேணும்ல கிரிக்கெட் ஆடுறதுக்கு. அந்த மாதிரி சில விஷயமாவது பேசணும்ல, அதை சொல்ல வந்தேன். ஏன்பா மதன் கௌரி கிட்ட போய் போகிறீங்க? நீங்கள் இந்த அரசு கேள்வி கேளுங்க, நேரடியாக கேளுங்க, நேரடியாக விமர்சனம் வைங்க, உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க. அந்த ஆள் எங்கேயா இருக்கிறான், அவங்ககிட்ட போய் கேட்குறீங்கன்னா அவன் எங்கேயோ வருகிறான். அவன் எங்கேயெல்லாம் இல்லை, அவனா பேசுகிறான். சட்டசபையில் நடந்ததுமா சட்டசபையில் என்ன? அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் போட்டான், அப்புறம் ஓட்டு போட்டேன்னு வீடியோ போட்டான், இது பண்ணால் அது பண்ணால், அஜித்குமாருக்கு வீடியோ போட்டான். அப்போதைக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் வீடியோ போடுவான். அப்படியே நொட்டுவான், நொட்டுவான். இப்போ காணும். இப்போ பார்க்குறேன் ஏலியனின் ஆய் என்ன கலர் அப்படின்னு ஒரு வீடியோ அவரை பார்த்து நான் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஏலியன் பற்றி போடுறான் ஆள். அப்போ ஏலியனோட ஆய் என்ன கலரில் இருக்கும், ஏலியனின் வாந்தி என்ன ஸ்மெல்லில் இருக்கும், அவர் போட்ட வீடியோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல. வெளிநாட்டில் ஏதாவது போர் நடந்துச்சுன்னா அந்த வாரில் சோறு சாப்பிட்டு கழிவுகள் வரும்போது என்ன வாசனைகள் வரும் அப்படின்னு அவர் வீடியோ பார்த்து நான் போடலான்னுக்கிறேன். அவர் அப்படிலாம் போடல. அப்புறம் எதிர்காலத்தில் மண்டையில் மூளைக்கு பதிலாக கழிவுகள் ஏறுமா அப்படின்னு அவர் வீடியோ பார்த்து நான் போடலான்னுக்கிறேன். ஏன்னா அவர் வீடியோ பார்த்தாலே எனக்கு தோணுது, ஆஹா மண்டையில் மூளை இருக்கிறவன் இப்படி தான்டா வீடியோ போடுவான், அப்போ கழிவு இருக்கிறவன் எப்படி வீடியோ போடுவான் பாருங்கள். எல்லாத்தையும் பேசினவன் இப்போ பேசலை, அப்போ மூளை அவர் மண்டையில் இருக்குது. வருங்காலத்தில் யார் மூலையிலாவது கழிவு வருமா, அவங்க கை இப்படி வச்சுருப்பாங்களா, இப்படி வைப்பாங்களா, இப்படிலாம் எனக்கு யோசிக்க தோணுது. கடுப்பா இல்லை? என்னென்னமோ பேசுகிறேன்னா அவன் என்னென்னமோ பேசிக்கிறான், அதெல்லாம் பார்த்தீங்க. மதன் கௌரி நீங்கள். இப்போ நான் என்னென்னமோ பேசுகிறேன் பாருங்கள். கடுப்பாக இருந்தீங்கன்னா பாருங்களேன், அதனால் வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்தா நீங்கள் வீடியோ பார்த்தாலே சொல்லிங்க. இப்போ என்னத்தான்பா சொல்ல வரேன், மதன் கௌரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா, அவர் இது தப்பு ரைட்டுன்னு சொல்லணும். தப்பு ரைட்லாம் சொல்ல வேணாம். பழனிமலை அடிவாரத்தில் நிலத்தில் ஒரு தவறு நடந்திருக்குன்னு அமைச்சர் சொன்னார். அது என்ன தவறு, டீட்டெயில் சொல்லு. ஏன்னா டீட்டெயில் சொல்கிறோம் தானே, நீ அதை பார்த்து இப்போ பேசுகிறோம் தானே. பழனிமலை இவ்வளோ பழசு, அது கீழே இந்த நிலம் இருக்குது, அந்த நிலம் இதுக்கு முன்னாடி இதுவாக இருந்துச்சு, பார்க்கிங் ஆச்சு, இது எத்தனை பேர் வாங்க முயற்சி பண்ணி அந்த அரசு தடுத்துச்சு. அப்போ இந்த அரசில் எப்படி வாங்கினாங்க, திடீர்னு எப்படி பதிவாளர் மாறினார், திடீர்னு எப்படி அவர் லீவுக்கு போனார், பக்கத்தில் இருந்த பதிவாளர் கூப்பிடாமல் கொடைக்கானலேருந்து எப்படி கூப்பிட வச்சாங்க, அவர் வர வச்சு திடீர்னு எப்படி இது இதுவாச்சு, அதுக்கப்புறம் அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் இதில் அமைச்சருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா, அமைச்சர் சொல்கிறது உண்மையா பொய்யா, இப்படி எடுத்து சொல்லு. அதான் சொல்லுவேன் நீ. அதானே உலக வழக்கம். ஏன்னா எவ்வளோ இதை பற்றி தான் பேசினுக்கிறாங்க. ஏன்னா புதுசாக ஒரு அமைச்சர் வந்திருக்கிறாரு. இத்தனை நாளாக அந்த நிலம் விற்கப்படலை, திடீர்னு விற்கப்படுது. 100 கோடி ரூபா நிலம் 2 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க, தவறு நடந்திருக்குன்றாங்க. அதை பற்றி பேசலாம்ல, எடுத்து சொல்கிறோம் தான் நீ. ஏன் இப்போ சொல்ல மாட்டேற? ஏன்னா இது ஒரு தூய்மையான ஆட்சி,
இந்த தூய்மையான ஆட்சியில் விரல்கள் விரிக்கப்பட முடியாது. ஹலோ மிஸ்டர் எம்ஜி, விரல் விரியாது. இப்படி விரியுமா? போட வேண்டித்தானே. லாக்அப் டெத்து நடந்துருக்குது. அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு சொன்னல, அவர் யார், என்ன ஊர், என்ன நடந்துச்சு, எத்தனை காவலர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, சொல்ல வேண்டியதானே. அப்போ இருந்த முதலமைச்சர் பொறுப்பேற்று ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்துக்கு சாரி சொன்னார். இப்போ இருக்கிற முதலமைச்சர் 5 நாள் ஆகுது, ஒரு ஃபோன் பண்ணல. அந்த குடும்பம் கேட்குறாங்க, அந்த குடும்பத்துக்கு நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. நிலம் கொடுக்குறோம், இந்த வேலை கொடுக்குறோம், இந்தமாரி 10 லட்ச ரூபா கொடுக்குறோம். ஆனால் அந்த குடும்பம் அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து என் சிஎம் வந்து பொறுப்பேற்றுக்கல, ஏன் அவர் ஃபோன் பண்ணலை, ஏன் வருத்தம் கூட தெரிவிக்கல, நேர்மையாக கேட்குறாங்க. எனக்கு அது வேணாம், அது இருக்கட்டும், சிஎம் சார் செய்யணுமா இல்லையா, அப்போ தான் நம்பிக்கை வருன்றாங்க. ஏன் சொல்லலை? அப்போ இருந்த சிஎம் சார் சாரி சொன்னதுக்கு சாரி வேண்டாம் நீதி வேணும்னு இப்போ இருக்கிற சிஎம் சார் அப்போ போர்க்குடி தூக்குனார். இப்போ எங்கே இருக்கிறாரு? உட்காந்து லேப்டாப்பில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணார், வெரி குட். அதுக்கப்புறம் காரை திறந்து மூடினார், பொம்மை காரை, வெரி குட். அதெல்லாம் பண்ண டைம் இருக்குது, இதை பண்ண டைம் இல்லையா அப்படிலாம் நீ கேட்க தேவையில்ல. இதை பண்ணாருன்னு சொல்லி வீடியோ போட வேண்டியதானே. நீ ஏன்பா அவன் போடுவான்னு எதிர்பார்க்குற? நான் எதிர்பார்க்கல. நீ யாருன்னு சொல்லு. எனக்கு வந்து இந்த ஆட்சி மேலே வந்து ஒரு விருப்பம் இருக்குது. ஐ லவ் விஜயண்ணா. நான் அவருக்காக தான் நான் வந்து இதுவாக இருக்கிறேன், அவர் சப்போர்ட்டர், நான் அவர் எதிர்த்து பேச மாட்டேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இன்னும் நடுவில் நான் எல்லாத்தையும் பேசுவேன். இல்லை நடுவில் ஒரு வீடியோ, நான் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ மிஸ்டர் எம்ஜி, நான் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன், எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அப்புறம் பூத்தினேன். சொல்ல வேண்டியதான். ஒரு மனுஷன் ஒரு கட்சி ஆதரிக்கலாம், ஒரு ஆட்சி ஆதரிக்கலாம், தப்பு கிடையாது. சொல்லு, நான் வந்து விஜயண்ணா ஆட்சி டிவிக்கேவை ஆதரிக்கிறவன், நான் அவங்கள எதிர்த்து பேச மாட்டேன், அங்கே என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் வாயை கூட திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போ. ஏன்னா லாக்அப் டெத்தில் இறந்தார்ல, அவர் குடும்பம் தெளிவாக சொல்லுது. 5 நாள் அது ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல, ஒரு 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 இது கூட சொல்லலை, ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. 5 நாள் ஆகுது. இந்நேரம் 5 நாளைக்கு நீ 5000 வீடியோ போடுறாள். 5 வீடியோ நான் ஒரு வீடியோ இங்கேருந்து போயிட்டான். ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, நான் ஒரு ஆராய்ச்சியாளன், நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் வந்து நாசாவுக்கு போகிறேன், அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே பூனேயில் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு வீடியோ போட்டுக்கினே இருக்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்னு போடுற, இங்கே இருக்கிறதா நான் வீடியோ பார்க்குறேன். நீ வந்து சொன்னல, நான் எல்லாத்துக்கும் போடுவேன், நான் வந்து இது விட மாட்டேன், நியாயம் நேர்மை, நான் எடப்பாட கடுப்பாகுது. உன்னை பற்றி பேசுறதே எனக்கு பிடிக்காது. ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடக்கிறப்ப நீ ஒரு நல்லவன் என்கிட்ட ஒருத்தன் சொல்லிட்டான், அவர் ரொம்ப நேர்மையானவர், கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டான். உன் கரெக்ட் என்னன்னு சொல்லிட்டு உன் வீடியோ போய் பார்த்தேன். ரொம்ப கரெக்டாக இருக்கிறப்பா, சூப்பராக இருக்குது. சொன்னவனுக்காக தான் வீடியோ. அவன் வந்து சொல்கிறானே என்கிட்ட, அவர் எல்லாத்தையும் பேசுவார் தெரியுமா, அவர் வந்து சூப்பராக பேசுவார்னா. அவன் சூப்பரான ஆள். அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்பா இவ்வளோ அறிவாளியான்னு கேட்பீங்க. அவ்வளோ அறிவு இருக்கிறவன் தான் மதனுக்கு ஒரு வீடியோ பார்ப்பான். அப்போ தான் கண்டுச்சு, ஆஹா நீங்களாம் தான் பார்க்குறீங்களாடா, கரெக்டாக இருக்கீங்க, எல்லாம் ஒரே இடத்துல போய் சூப்பராக சேர்ந்துருக்கிறீங்கடா அப்படின்னு மன ஆறுதல் பட்டேன். இனிமேல் மதன் கௌரி நீ ஒரு புகுத்திலாம் புகுத்த வேணாம். நான் வந்து இந்த கட்சியை ஆதரிக்கிறேன், நான் இந்த ஆட்சியை ஆதரிக்கிறேன், இங்கே நடக்கிற பிரச்சனை எதுவும் பேச மாட்டேன், கொஞ்ச நாள் தமிழ்நாட்டை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிவிடு. நாங்கள் கேட்க மாட்டோம். அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமாலாம் பண்ணாது. இப்போ கூட தமிழ்நாடு அரசு இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, யாரோட கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு. அதுக்கு நீயே வந்து பேசுகிற. இல்லை சார், நான் நாட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் பேசுறதில்ல, அதனால் இதையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவங்க பேசியே சொல்லலை, நீயா எடுத்து பேசுகிறேன்னா நீயா ஏன்டா எடுத்து பேசுகிற, நீன்னு அவ்வளோ நேர்மையான ஆளா அப்படின்னு வெளியே சில பேர் கேட்குறான். நான் யாருன்னு சில பேரில் ஒருவன் அல்ல, பல பேரில் ஒருவன். இல்லை கேட்குறேன், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உங்ககிட்ட ஏன் கொடுக்குறாங்க, ஒரு கொஞ்சமாவது நேர்மை இருக்குது தேவையில்லையா? இதை பற்றி வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடுமா? உங்களுக்கு வந்து இது இல்லை, அதாவது சோர்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லை, அப்படி கேட்டுக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட பால் இல்லையா கிரிக்கெட் விளையாடன்னு கேட்க மாட்டேன், நீங்கள் சாப்பிட்ட ஃப்ரூட்ஸில் எதுவும் கொட்டை இல்லையான்னு கேட்க மாட்டேன், அப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் கொஞ்சம் இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை, பால் கிரிக்கெட்டு கொட்டை பழம் அதுக்கு இது என்னப்பா சம்மந்தம், அதை நான் கேட்கல, சம்மந்தப்படுத்தலை, அது வேறு இது வேறு. ஏன்னா எனக்கு அப்படி தான் சில நேரத்தில் அப்படி மாறி மாறி தோணுது, டக்குன்னு இது வருது டக்குன்னு அது போகுது, நான் அதுக்குள்ளே வரல. உங்கள்கிட்டே சொல்கிறேன், இதை பற்றி வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு வந்து சோர்ஸஸ் கிடைக்கவில்லையா, ஏன்னா விரலை விரிக்க முடியவில்லையா, இதை பற்றி பேசுகிறப்ப இதை ஒருத்தவன் காட்டி அதை ஒரு ஸ்குவாடு இருக்குது, அதை ரசிக்கிறான்னு நம்புகிறான், அதை சில பேர் ரசிக்கிறானா அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான், அவனை தான் தேடுறேன். நேரில் ஒருத்தவங்க அடித்தான், நீங்கள் ஒரு 50 பேரை கூட்டின்னு வாடா, உங்கள் கூட நான் சேர்ந்துடுறேன்ட்டேன். ஏன்னா இருக்கிறான்ல அவன்லாம்
என்னடா இது சி விக்கிபீடியா பார்த்து பேசுகிறவங்கலாம் எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, ஸ்குவாடு இருக்கிறாங்க, எனக்கு ஒன்று ஒரு ஸ்டைல் இருக்குது, எனக்கு ஒன்று இது இருக்குதுன்னு நம்பின்னு இப்படி பண்ணுறானுங்க. அவன் நம்பிட்டான். ஏன்னா காலங்காலமாக தலைவர்கள் இப்படி செஞ்சு அப்புறம் வேற ஒன்று செஞ்சு இது செஞ்சு அது செஞ்சு ஆட்சியே பிடிச்சாங்கல்ல. இப்போ நேர்மையாக அரசியல் பேசி பிடிச்சிருக்காரு. நான் இப்போ சொல்ல அது வலி வேற டிபார்ட்மெண்ட். இப்போ சினிமா மோகத்திலையோ ரசிப்புத்தன்மையோ ரசிகர் மனப்பான்மையிலையோ ஓட்டு போட்டு ஜெயிக்கல. இப்போ அரசியல் பேசி சாதி ஒழிப்பு பேசி சமத்துவம் பேசி தான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு நம்ம சிஎம். ஆனால் அப்போ பிடிச்சாங்களா, அதோட விளைவாக தான் இவன் இப்படி செய்கிறான். இப்போ இவன் செய்கிறதெல்லாம் நீங்கள் பொறுத்துன்னுக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆட்சியே சூப்பராக இருக்கிறப்ப நான் எதுக்கு ஆச்சரியப்படணும்?